இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடக்குது? நான் தப்பு பண்ணிட்டேனா? உண்மையிலேயே உங்க மனசு நிம்மதியா இருக்கணும்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி இல்ல மண்டபத்துக்கு வந்தாவது நடந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். கடவுளே, நான் செஞ்சது தப்புதான். இப்படி ஏதேதோ சகுனம் காட்டி என்ன பயமுறுத்தாது. மனசுல நிம்மதியை இழந்து தவிச்சிட்டு இருக்கேன். என் தப்ப நானே சரி பண்ணிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன். ரம்யா, ஏன் கால் கட் பண்றாங்க? ஐயோ, எப்படியாவது பேசி ஆகணுமே. ச்சே. சொல்லுங்க ரம்யா, கால் பண்ணிருந்தீங்க, என்ன விஷயம்? இசை, ஆக்சுவலி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ மனசு நிம்மதியாவே இல்ல. தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன்லயும் கில்ட்டி ஃபீல்லயும் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அது நான் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். வேற எங்க வந்து சொல்லணும்னாலும் சொல்றேன். நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க உடனே கிளம்பி என் வீட்டுக்கு வர முடியுமா? வரீங்களா? என்ன கேள்வி இது? நான் இப்ப உடனே கிளம்பி வரேன் ரம்யா. சரி, சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இதோ நான் இப்பவே கிளம்பிட்டேன். சூப்பர் வர்ஷினி, கடைசில உன் பிளான் தான் வொர்க் அவுட் ஆயிருக்கு. ராகவ், ஒருவேளை ரம்யாவை அக்கா கூட்டிட்டு வந்து ரம்யா ஸ்ரீஜா 2 பேரும் அவங்க பண்ண தவறான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க கல்யாணம் நின்னு விஷால் எங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்குவாரா? கண்டிப்பா. ஸ்ரீஜா மட்டும் தப்பானவன் நம்ம நிரூபிச்சிட்டா கண்டிப்பா அம்மா இசை கழுத்துல விஷால தாலி கட்ட வைப்பாங்க. ஏன்னு தெரியுமா உனக்கு? எங்க அம்மாக்கு இசை அவ்வளோ பிடிக்கும். அது எனக்கு நல்லா தெரியும் வர்ஷினி. ராகவ், நீங்க சொல்றது நடக்கணும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதை விட என் அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான் என் ஆசை. ஏன் தெரியுமா? எங்க அக்கா வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. விவரம் தெரியாத சின்ன வயசுல அவ அப்பா அம்மாவே இறந்து போயிட்டாங்க. அம்மா அப்பான்னு தினம் தினம் எவ்வளவு அழுதுருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மா அவளுக்கு கடமைக்கு 3 வேளை சாப்பாடு போட்டாங்களே தவிர ஒரு நாள் கூட பாசமா அவங்க கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா அவ எந்த வருத்தத்தையும் சோகத்தையும் காட்டிக்கவே மாட்டா. எல்லார்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்ச மாதிரியே தான் பழகுவா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ கஷ்டம்லாம் எப்போ சரியாகும் தெரியுமா? சுபத்ரா அத்தை இசையக்கா வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான். கடவுள் அவளுக்குன்னு அம்மாவா சுபத்ரா அத்தைய அனுப்பியிருக்கிற மாதிரி அத்தைய அவ அம்மாவா பாக்குறா. அதே மாதிரி அத்தையும் இசைய தன் மகளா பாக்குறாங்க. அக்கா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா
இறந்து போன அவங்க அம்மாவே அவளுக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஏய் வர்ஷினி, ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகுற? இங்க பாரு, கண்டிப்பா அதான் நடக்கும். ஓகே, உங்க அக்கா தான் விஷால கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. அதான் என்னோட ஆசையும் எங்க எல்லாரோட ஆசையும். ஏன், அதான் அந்த கடவுளோட ஆசையும். அதான் நமக்கு அவரே நல்லா வழிகாட்டியிருக்கார். இங்க பாரு, கவலையே படாத. உங்க அக்கா தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவாங்க. ஓகே வர்ஷினி, இசை, ரம்யா, ரம்யா, உண்மையை சொல்றேன்னு சொல்லி நீங்க எனக்கு அப்ப ஃபோன் பண்ணீங்கல்ல, அந்த நம்பிக்கையில தாங்க நான் கிளம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றேன் இசை, நான் பேசிக்காவே கடவுளுக்கு பயந்தவ. தப்பு பண்ண சாமி கண்ணை குத்துன்னு சின்ன வயசுல அம்மா சொன்னத அப்பவும் நம்பினேன், இப்பவும் நம்புறேன். ஆனா கண்ணை குத்துதோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்துல நாம தப்பு பண்ணா கடவுள் அதுக்கான தண்டனை கொடுப்பாருன்னு இப்பவும் நம்புறேன். ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு. அவ லைஃப் மேட்டர்னு உதவி கேட்டதுனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அது தப்புன்னு பின்னாடி தான் புரிஞ்சது. அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே என் மனசுக்கு சரியா படல. எப்பவுமே ஒரு டென்ஷன், பயம். இப்படியே விட்டா நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவனோன்னு பயமா இருக்கு. அதான் உங்களை வர சொன்னேன். இங்க பாருங்க, உங்க பேச்சிலேயே உங்க மனசு எனக்கு புரியுது. உண்மையை சொல்லிட்டா உங்களை எதுவும் பாதிக்காது. நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். ஆ சரி இசை. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாவுக்கும் விஷாலுக்கும் நடுவுல தப்பா எதுவுமே நடக்கல. ஸ்ரீஜா விஷாலோட ட்ரிங்க்ஸ்ல எதையோ மிக்ஸ் பண்ணதுனால போதை ஏறி விஷால் அப்படியே தூங்கிட்டாரு. பக்கத்துல படுத்துக்கிட்ட ஸ்ரீஜா தன்னைத்தானே அவளை அலங்கோலப்படுத்திக்கிட்டா. அத நான் தான் அவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தேன். கண்முழிச்ச விஷால் கிட்ட அழுது சீன் போட்டு டிராமா பண்ணி தப்பு நடந்துச்சு அப்படின்னு அவரை நம்ப வச்சா. அவரும் முழுசா அதை நம்பிட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அது சொன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்? ஸ்ரீஜா விஷால் அடையறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சி பண்றதுக்கு காரணம் அவர் மேல இருக்கிற லவ்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்ரீஜா விஷால லவ் பண்ணவே இல்லை. எல்லாமே நடிப்பு தான். என்ன சொல்ற? நடிப்பா? ஆமா, ஸ்ரீஜாவோட அம்மா அவ சின்ன பொண்ணா இருக்கும்போதே தூக்குல தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க.